ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸா ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சு அதுல ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு இதுக்கு ஒரு சினாரியோ நம்ம பண்ணி வச்சிருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம முதல்ல இருந்தே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரி கண்டுபிடிக்கணும். அதுவும் ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிம் டிபார்ட்மெண்ட், இதுக்கு டிடின்னு எப்போதும் போல ஒரு அலையஸ் நேம் கொடுத்துக்கோங்க. ஜாயின் ஃப்ரம் சேலரி கண்டுபிடிக்கணும். சேலரி யாருக்கு இருக்கும்? எம்ப்ளாய்க்கு இருக்கும். ஸோ எம்ப்ளாயி இதை டிஇன்னு கொடுத்துட்டு ஆன் டிடி டாட் எம்ப்ளாய் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிஇ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இதை மேட்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ டிடி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் கமா ஆவரேஜ் சேலரி ஆவரேஜ், இது என்ன கொடுத்தோம்? சேலரி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ சேலரி கொடுத்துட்டு இது வந்து அஸ் ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறது எப்போதுமே நல்லதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ குரூப் பை யூஸ் பண்ணுறோம். குரூப் பை டிடி டாட் டிபார்ட்மெண்ட் நேம், இந்த மாதிரி குரூப் பை கொடுத்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி கிடைச்சிடும். பட் எனக்கு இதுல என்ன வேணும்? இருக்குதுலயே ஹையஸ்ட் சேலரி யாரு அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆர்டர் பை ஒன்று யூஸ் பண்ணலாம். ஆர்டர் பை இந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகுது. இதுல ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஆவரேஜ் சேலரி ஓகே, இதுல ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது அசெண்டிங் ஆர்டர்ல ஒர்க் ஆகுது. பட் நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ஏன்னா அப்பதான் டாப் சேலரி வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ டாப் சேலரி இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுல டாப் 1 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ணா மொதல் சேலரி மட்டும், அதாவது ஹையஸ்ட் சேலரி டிபார்ட்மெண்ட் மட்டும் ஆவரேஜ் சேலரியோட அங்கே வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுது? டாப்ல இருக்குது. ஸோ இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் கிடைச்சிச்சா? டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் த டிபார்ட்மெண்ட் வித் ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி. ஸோ ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சிட்டோம், அதுல ஹையஸ்ட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சது ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர். உங்களுக்கே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருக்குறேன். அதாவது இது மட்டும் இல்லாம வேற மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மெத்தடும் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் வேணா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த இதை நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். ஏன்னா இதை அதை ரீக்ரியேட் பண்ண போறோம். சிடி கிளாஸ்ல பண்ணாலும் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் இன்லைன் கொரியில பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆஸ் எ டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம எழுதுனா அந்த மேலே உள்ள கொரியை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த டாப் 1 வராது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரோ நம்பர் கொடுத்துருவோம். அண்டர்ஸ்கோர் ரோ நம்பர் ஓவர் கிளாஸ் ஆர்டர் பை. உங்களுக்கே தெரியும், இதை நம்ம கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான், பட் மெத்தட் வேற. டிசெண்டிங் ஆர்டர் ஆஸ் ஏ ஆர்என் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேர் ஆர்என் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்து வச்சிருவோம். இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா, செகண்ட் மெத்தட் இன்லைன் கொரி மூலமாக ரன் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு ஐடி கிடச்சிரும். ஓகே, எனக்கு இந்த இன்லைன் கொரி வேணாம். ஏன்னா இன்லைன் கொரின் வந்து எப்போ இந்த சப்கொரி இல்லை இன்லைன் கொரி இந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் கால் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு சிம்பிள் சினாரியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் வைஸாக உங்களுக்கு ரொம்ப அடி வாங்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு சிடிஇ கிளாஸ் எழுதிடலாம். காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ எப்போதும் போல இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வித் என்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹையஸ்ட் சேலரி, இல்லை ஆவரேஜ் சேலரின்னு என்ன போட்டுக்கிட்டோம்? ஆவரேஜ் சேலரின்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஆஸ்ன்னு போட்டு அதே மாதிரி தான் இந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டிபார்ட்மெண்ட் நேம் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ரோ நம்பர் கொடுக்கறது, எல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு
கடைசியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செலக்ட், இங்கே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் நேமை தூக்கி வந்து இங்கே போட்டுக்கிடுவீங்க. ஸோ இப்போ இதை ரன் ஓகே இதில் என்ன கண்டிஷன் எழுதலை, வேர் கண்டிஷன் ஈக்குவல் டு ஆர்என் ஈக்குவல் டு 1. ஸோ இது சிடிஇ மெத்தட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் கிடச்சிரும். ஸோ எழுதுகிற மெத்தடு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒன்று தான், பட் எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது சிம்பிளஸ்ட் வே, சரிங்களா? இது சிம்பிளஸ்ட் வே. இது வந்து இன்லைன் query சப்குரி யூஸ் பண்ணி பண்ணுறது. உங்கள் இன்டர்வியூர் வந்து எப்படினாலும் கேட்கலாம். நீங்கள் சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு விட்டு போயிருங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி என்ன சப்குரி யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு சிடி மெத்தடில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 3 மெத்தடையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். வி வில் மீட் இன் another வீடியோ.